வணக்கம் சொன்னாங்களே. சூப்பரா இருக்குங்க சொன்னாங்களா. இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறேன்னா, செஃப் தீனா அவார்டு ஃபங்க்ஷன்ல பிரியாணிக்கே டப் கொடுக்கற டிஷ்ன்னு சொல்லியிருக்காருங்க. அந்த டிஷ் நம்ம இன்னைக்கு சமைக்கிறோம். டப் கொடுக்கவே இல்லையான்னு பாக்குறாங்க. அது தேவையான பொருளுங்க. பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அரிஞ்சு வச்சிருக்கிறேன். 4 வரமிளகாய்ங்க, 1 தக்காளி, 5 பல் பூண்டுங்க, 1 கப்பு சாப்பாடுங்க, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் தாராளமா எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிற போட்டுக்கலாங்க. நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கலாங்க. இந்த அளவு பொன்னிறமா செவந்துருச்சுங்க, எடுத்துக்கலாங்க. வரமிளகாய் 4 போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதே எடுத்துக்குங்க. பூண்டு போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு செவந்ததே எடுத்துக்கலாங்க. ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி வணங்கறதுக்காக லைட்டா உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி வெந்துருச்சுங்க, ஆஃப் பண்ணிக்கலாம். மேல இருக்கிற தோல் எடுத்துக்கலாங்க. வரமிளகாய் எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. பூண்டு போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. பொரிச்சு வச்ச வெங்காயம். தக்காளி போட்டுக்கலாங்க. சொந்தங்களா, தீனா சார் சொன்ன மாதிரி செஞ்சாச்சுங்க. சாப்பாட்டுல வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்குங்க. சூப்பரா இருக்குங்க சொந்தங்களா. தீனா சார் சொன்ன மாதிரிதான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சாப்பிட்டு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொந்தங்களோட இருக்க, சொந்தங்களோட சேர. இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க.